முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் நல்லது நடக்க இனி ஆரம்பமாகிடுச்சு. ஏன்னா கடகராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு முருகப்பெருமான் தரப்போகிறாரு. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறாருங்க. கடகராசியில் பிறந்த நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலோ எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே அங்கே உங்கள் அதிகாரத்தையோ ஆளுமையோ நிலைநிறுத்தி வச்சுருப்பீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலோ நிர்வாக திறனாலுமே பார்த்தீங்கன்னா அனைவரையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் வலுவிளக்க செய்திடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகனாக இருப்பதால் ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால் வெகு விரைவில் மற்றவங்க மனசில் என்ன இடம் பிடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு விரைவில் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. மேலும் உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு குரு என்பதால் பொது காரியங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துறை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருப்பதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களோடு தான் இருக்கும். மேலும் 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருது. இதனால் பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் அமைவதால் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்பக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் ஆதிக்கத்தில் நீங்கள் வருவதால் பொதுவாகவே சந்திரன் ஆளுமையின் உள்ளவங்களான அம்பாள் வழிபாடு விசேஷங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்தோறும் கடக ராசியில் பிறந்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் நல்லதாக மாறும். மேலும் கடகராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கிரகநிலை அமைப்பை பார்த்த ஒரு ராசியில் குருவோ தனவாக்க குடும்பஸ்தானத்தில் கேதுன்னு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய்னு கிரகநிலை அமைப்பு இருக்குது. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அன்பு பாசமும் கருணையும் உருகிய அமைய பெற்ற கடகராசி நண்பர்கள் மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க. இந்த நேரம் பொறுத்தவரை உடல் அசதி ஏற்படலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படும். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். பயணங்களின் தடங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் பார்த்திங்கன்னா உறுதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் இனி தீரும். பணவரத்து திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு இருப்பது போல உணர்வீங்க. மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை குறை காணாமல் கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் இந்த நேரத்தில் ஏற்படுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவு தான் குடும்பத்துக்கு நல்லது. பிள்ளைங்க படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் இனி முற்றிலும் நீங்கும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றவங்களோடு சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஆதரவு சேர்க்கை செயல்களை செய்வீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுவீங்க. சச்சரவுகளை சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடித்துடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மெத்தன போக்கு இனி மாறும்.
புத்தக நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் ஏற்கனவே குருவின் பெயர்ச்சியும் நடந்திருப்பதால் கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கைன்னு, திருமண யோகன்னு போன்ற பல விஷயங்களில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் பொறுத்தவரை கடக ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா மிக பெரிய விடுதலையும் பெறக்கூடிய காலகட்டம் இது. மேலும் குரு பேச்சு, குரு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்திருப்பது 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு மாறுவதோ 9, 10, 11, 12 ஆகிய இடங்கள் ராசியில் கிரகங்கள் நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்குது. 9ல் சனி, 10ல் செவ்வாய், 11ல் சூரியன், 12ல் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரனு, ராசியில் குருன்னு அமைப்பு இருக்குங்க. இந்த அமைப்பால் கடந்த காலத்தில் எந்த விஷயங்களும் எல்லாம் சோகங்களாக இருந்து வந்ததோ அந்த அமைப்புகள் எல்லாம் இனி பரிபூர்ணமாக விலகும். நல்ல ஒரு காலமாக மாறப்போகுது. இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் இனி பரிபூர்ணமாக நீங்கும். குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டம்னே பண கஷ்டம் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லை, இதுவரை இருந்து வந்த குழப்பமான மனநிலை அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறப்பான நேரமாக இருக்குது. மனதில் தெளிவு பிறக்கும். நோய் நீங்கும். கடன் நீங்கி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ராசி புனிதத்தை அடைவதால் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைன்னு எதிரிகள் பிரச்சனைகள் இனி பரிபூர்ணமாக உங்களுக்கு நீங்கிடுங்க. மேலும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க. இதுவரை நிறைய விஷயங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு இனி அந்த நிலைமையெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். அண்ணன், அக்கா தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். சட்டப்பூர்வ போராட்டங்கள் செய்வீங்க. அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும். மேலும் எதிலும் ஒரு நிறைவு பெறக்கூடிய நேரமாக இருக்குது. தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, படிப்புன்னு எல்லா விஷயங்களும் யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சண்டைகள் விலக குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய நற்பலன்களை தருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டு. எல்லாவித வசதிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் பொறுத்தவரை அதிகரிக்கும். ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வருங்க. பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருங்க. லாபமான உண்டு. கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு இனி மறையும். அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக தான் கிடைக்கும். மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடும். மனதிற்கு பிடித்தவங்களே சந்திக்க நேரிடும். பெரியவங்களுடைய சந்திப்பு இந்த நேரத்துக்கு மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உடன் இருப்பவங்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க. அது மட்டும் இல்லை, ரகசியங்களை இந்த நேரத்தில் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆவதாக இந்த நேரம் கடகராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமானவங்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். மதிப்பு இந்த நேரத்தில் உண்டு. தொழில், வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. மாணவர்களுக்கு போட்டிகள் இனி விலகும். பாடங்களை கவனம் செலுத்துங்க. சக மாணவர் நலனில் அக்கறை காட்டுவீங்க. வீண் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரயமாக வாய்ப்பிருக்கு. காரிய அனுகூலம் உண்டுங்க. குறிப்பாக கடகராசி நண்பர்கள் இந்த நேரம் அங்காள பரமேஸ்வரிக்கு வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மனக்குறைகள் நிச்சயம் நீங்கிடுங்க. மேலும் நிறைய யோசிக்கக்கூடிய திறமையான கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுமை படிக்க எண்ணம் இருப்பதாலும் இந்த நேரம் எதிர்ப்புகள் விலகிடுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான யோக அமைப்பிற்கு உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கிடுங்க. ஆனால் பிறரோடு பழகும் போது ஒரு நிதானத்தை கடைபிடிங்க.
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கு. தொழில் தொடர்பான காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நன்மை தீமைன்னு பற்றிய கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீங்க. போட்டிகள் இனி மறையுங்க. அது மட்டும் இல்லை, திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த மனதிற்கு இனிமையான செய்தி ஒன்று தேடி வரும். தொகுதி மக்களை சந்திக்க போறீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள சாதகமான முடிவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு லாபமான காலகட்டம் இது. எதிர்பார்த்த பணமும் வந்து சேருங்க. புதிய ஆர்டர்களை கையெழுத்திடுவீங்க. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்துடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை சாதகமான நிலை உருவாகும். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. அது மட்டும் இல்லை, சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் அருகில் இருப்பவங்களின் உதவியால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. அதனால் அதன் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றதான் செய்யும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் பார்த்திங்கன்னா அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லுங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தருவாங்க. மன நிம்மதி இதனால் உண்டாகும். மேலும் உங்களுக்கு சம்மதமில்லாத பிரச்சனைகளை தலையிடுவதை கருத்து சொல்வதையோ இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லதுங்க. இந்த நேரம் பொறுத்தவரை கடகராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் முருகப்பெருமானின் அருளாலும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கடகராசி நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர் நண்பர்கள் வகையில் கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்